டியர் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட் தான் ஒரு 10 நாள் டூர் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் பார்க்குறப்ப நிறைய ஒரு பெண்டிங் ஒர்க், பேங்க் ஒர்க் இருக்குது, காண்டாக்ட் பண்ணணும், ஒரு ஹிந்தி படிக்கணும், எழுதணும், ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய சிந்தனைகள், நிறைய ஒர்க்கு வருது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், முன்னாடி பதிவுகள்லையும் போட்டிருக்கேன். அதாவது அவ்வளோ மைண்ட் நிறைய பண்ணணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் எனக்கே சொல்லிக்கிட்டேன். அதை பிரேக் பண்ணி ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி, இது முதல்ல பண்ணணும், இது ரெண்டாவது பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 7 மினிட்ஸ் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம், இல்லை எழுதலாம். இப்போ நான் அதை பண்ணேன். இப்போ என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடணும். ஏன்னு சொன்னால் அந்த வீடியோ இப்போ மனசில் இருக்குது, மனசில் இருக்கிறது பதியுது, உடனே நம்ம சொன்னால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நான் ஒரு ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த ஹிந்தி பாடத்தை இன்னைக்கு படித்தாகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஒரு 1 hour ஆகும் லிசன் பண்ணுறதுக்கு. அடுத்தபடியாக பழைய கிளாஸ் இருக்குது, அதை நான் ஐ ஹாவ் டு லிசன். இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் போகணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதை பற்றி யோசிக்கணும். பேங்க் ஒர்க்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்ப எனக்கு ஈஸியாக இருக்குது. டிசிஷனுக்கு லாட் ஆஃப் எனர்ஜி வேண்டியது இருக்குது. இதை முன்னாடியே ஒரு பிளானாக ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் என்ன பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதான் இப்போ நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டேன். அடுத்தது நான் ஹிந்தி லெசன் அதை படிக்க போகிறேன். 1 hour கான்சன்ட்ரேட்டட் அட்டென்ஷன். ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி திங் அதர் தென் ஜஸ்ட் ரைட்டிங் அண்ட் ரீடிங் த ஹிந்தி லெசன். அப்புறம் போன கிளாஸை ரிவைஸ் பண்ண போகிறேன். இதை பண்ணிட்டு தான் அடுத்தது எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன், மை டியர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூ டிசைட், யூ பிரேக் டவுன், யூ ஸ்டார்ட் ஆக்டிங். நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஆக்டிங். தேங்க்யூ வெரி மச். மை காட் பிளஸ்.